வணக்கம் and welcome to Box Office. ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் குபேரா. சேகர் கமுலாவுடைய டைரக்ஷனில் தனுஷ் நாகார்ஜுனோடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் குபேரா. குபேரா திரைப்படத்தினுடைய டைரக்டர் சேகர் கமுலா அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் நிகேத் பூமி ரெட்டி அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத், படத்தினுடைய எடிட்டர் கார்த்திகா ஸ்ரீனிவாஸ் அண்ட் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நாகார்ஜுனா, தனுஷ், ராஷ்மிகா மண்டனா அண்ட் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஒரு பெரிய பணக்காரரு அவருக்கு வரக்கூடிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ், அதாவது வேற ஒரு விஷயத்துக்காக அவருடைய ஃபினான்ஷியல் கிரைசிஸை மேனேஜ் பண்ணணுன்றதுக்காக ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு பினாமியா வச்சு அதுக்கப்புறமா அது எப்படி எடுத்தாரா இல்லையான்றதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரரா பில்லியனரா இருக்கக்கூடியவர் தான் ஜிம் சார்பா. அவர் தான் வந்து படத்தினுடைய வில்லன். அவர்கிட்ட ஒரு பெட்ரோலியம் அந்த ஒரு இது இருந்தாலுமே அதுக்கு தாண்டி அதில் வந்து இன்னும் நிறைய கெமிக்கல் ஃபேக்ட் வந்து அதிகமாக இருக்குது. வேற ஒரு சோர்சஸும் வந்து அதிகமாக இருக்கனால அது தேவைப்படுறதுக்காக அவரே அவருடையதை வந்துட்டு கிராஷ் பண்ணுறாரு. ஸோ அந்த கிராஷ் பண்ணும்போது ஃபினான்ஷியலி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், அதை வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணுமேன்றதுக்காக அவங்க அப்பாவுடைய கைடன்ஸோட நாகார்ஜுனா வந்து அவர் ஒரு ஆஃபீஸராக இருக்கிறாரு. அவர் ஆனால் அப்போதைக்கு டெம்பரவரியாக ஜெயிலில் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அவர் வெளியில கூட்டிட்டு வந்து அவருடைய அட்வைஸோட என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னும் போது பினாமி இந்த மாதிரி செட் பண்ணலாம், பினாமி மூலயமா இது எல்லாத்தையும் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மறுபடியும் அதுல இருந்து எடுத்து நம்ம வேற ஒரு இது ஆரம்பிக்கலான்ற மாதிரி பிளான் போடுறாங்க. ஸோ அந்த பினாமிக்காக இருக்கக்கூடிய எல்லா பிச்சைக்காரவங்களா இருக்கிறவங்கள ஒரு ஊர்ல போய் ஒரு மலை அடிவாரத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் அங்க இருக்கிறவங்கலாம் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து எல்லாத்துலயும் தனித்தனியா அவங்கள வந்து அப்படியே நல்லா சுத்தபத்தமா பண்ணி அவங்களுக்குன்னு ஆளாளுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட்ல காசை போடுறாங்க. அண்ட் இதுல தான் வந்து தனுஷும் வராரு. ஸோ ஒரு பிச்சைக்காரரா அவருடைய ஓப்பனிங்ல கொடுத்த பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அண்ட் இங்க தனுஷ் வந்ததுக்கு அப்புறமா சில உண்மைகள் தெரிய வருது. அண்ட் இதே போல என்ன இவங்களெல்லாம் வச்சு பண்ண போறாங்க அப்படின்றதும் அவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா தனுஷ் அவங்க வலையில அவர் வந்து சிக்கினாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துல வந்து ஜிம் சர்பாவுடைய ஆஸ் வில்லனா, எப்பவுமே ஒரு படத்துக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இருக்கும்போது தான் இன்னும் ஹீரோடைய மாஸ் வந்து அதிகமாகணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ வந்துட்டு ஆப்டா ஷூட் பண்ணி எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் தனுஷ் சொல்லவே வேணாம், நடிப்பு அசுரன். அவருக்கு அந்த கேரக்டர்னு ஒன்று கொடுத்துட்டு அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை வந்து A to Z அப்படியே ஆப்டா கொடுப்பாரு. அதே போல தான் இந்த படத்துலையும் ஒரு பிச்சைக்காரனா அவர் வந்து என்ட்ரியா இருக்கட்டும், அதுல இருந்து அவருடைய அந்த சேஞ்ச் ஓவரா இருக்கட்டும், அதுல ஓகே நம்ம இப்படி மாறிட்டோமான்ற அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கட்டும், அதோட சேர்ந்து இன்னசென்ட் எல்லாத்தையும் வந்து அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல காட்டியிருக்கிறாரு. அண்ட் ராஷ்மிகா மண்டனாவை இதுக்கு முன்னாடி பார்த்த சில படங்கள்ல முகம் சுளிக்கிற வைக்கல அளவுல இருக்கும், அவங்க கேரக்டர் பெருசா இருக்காது. பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல அவங்களுடைய கேரக்டரும் இருக்கட்டும், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்பவே அமேசிங்கா அமைஞ்சிருக்குது. அண்ட் நாகார்ஜுனா அவர்கள் அஃப்கோர்ஸ் எஸ், அவருடைய ஒர்க் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல சூப்பரா வந்து இந்த கேரக்டர் வந்து பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி படத்துக்கான மியூசிக் டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது. ரொம்ப தாம் தூம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் ஒரு மாதிரி சூதிங்கா, அதே போல் பாட்டும் வந்துட்டு ஒரு மாதிரி சூப்பராகவும் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி நிகேத் பூமி ரெட்டியோடைய சினிமோட்டோகிராஃபி சீரியஸ்லி நம்மளுக்கு வந்துட்டு அந்த சேஞ்ச் ஓவராக இருக்கட்டும், இல்லைனா படத்தை வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த கனெக்ட் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்குது. அண்ட் அவருடைய கேமரா ஹேண்ட்லிங்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. அண்ட் எடிட்டர் கார்த்திகா ஸ்ரீனிவாசோடைய ஒர்க்கும் அல்டிமேட். ஸோ சேகர் கமுலா அவர்கள் ஒரு நேஷனல் அவார்டு வின்னர். அதே போல் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவங்களுக்கும் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வின்னர். இவங்களுடைய காம்பினேஷனில் வந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் உண்மையாலே அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு லேகோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தாலுமே கூட கதை வந்து ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணுது. ஸோ ஒரு சோஷியல் மெசேஜும் இந்த மாதிரிலாம் உண்மையிலே நடக்குதா அப்படின்றத தெரியப்படுத்துகிற விதத்துலையும் இந்த கதை களம் வந்து அமைஞ்சிருக்குது. அண்ட் தனுஷ் இந்த படத்தை மொத்தத்தில் அவருடைய ஷோல்டரை தூக்கி இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ், தனுஷ்காகவே இந்த படத்தை போய் பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, தியேட்டரில் போய் பாருங்கள்.